வெல்கம் டு ஆர்கே சிவசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, எனக்கு வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா TH15க்கு போட்ட பிறகு லேபரேட்டரியில் TH13க்கு மாற்றினேன். ஸோ TH13க்கு போட்ட பிறகு என்னோடய அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் எப்போவுமே ட்ராகன் இருக்கானா, ட்ராகன் ஃபஸ்ட் அப்டேட் போட்டேன். ட்ராகன் ஃபஸ்ட் அப்டேட் போட்டேன்னா 6 to 7 days காட்டுனுச்சு. அதில் வந்து இப்போதைக்கு 6 daysல நான் பூஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ பூஸ்ட் கொடுத்தது இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், சீக்கிரம் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுறோன்னா, கண்டினியூஸாக பூஸ்ட்டாக போடுறோம். பூஸ்ட்டாக போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 4 hours கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 5 days இருக்குது. 5 days ஐ தாட் 6 days இருக்குது. 6 days என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 6 hours முடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ரெய்டு இருந்து 2 ரிசர்ச் போர்ஷனாக வாங்குகிறோம். 2 ரிசர்ச் போர்ஷனாக போட்டுட்டு உடனே பூஸ்ட்டாக போடுறோம். பூஸ்ட்டாக போட்டால் பார்த்திங்கன்னா இன்னும் 6 hours 6 days ஈஸியாக முடிஞ்சு நமக்கு ட்ராகன் வந்துடுவான். கூட நம்ம வந்து மேபி கம்மியான லெவலில் வந்து எவனும் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவன் இருக்கான். இவனை தூக்கி போடலாம். 40 ஜெம்மு. எத்தனை நாள் இவனை அப்டேட் பண்ணேன்னா 1 day தான். ஸோ அது வேண்டாம். ஸோ ஜெம்மு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜெம்மு இதுமாரி விஷயத்துலாம் ஜெம்மு யூஸ் பண்ணாதீங்க. ஹெல்ப்பருக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள். அது எப்போ யூஸ் பண்ணால் ஹேமர் ஜெம் இந்தமாரி யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே, ஹேமர் ஜெம்மில் ஓகேவா? ஸோ யாரெல்லாம் கிளான் ட்ரஸ் ஈவென்ட் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லுங்கள். அப்படி யாரெல்லாம் முடிக்கலையோ நம்ம கிளானில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுங்கள் சீக்கிரம் இந்த கிளான் ட்ரஸ் ஈவெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நேற்று என்ன பண்ணோம்னா கிளான் ட்ரஸ் ஈவெண்ட்டில் கிடச்ச வந்து ஜெம்மு அது இதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன வாங்கியிருக்கோம், எலக்ட்ரோ பூட்ஸ் வாங்கியிருக்கோம். எலக்ட்ரோ பூட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அது அப்டேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்டேட் பண்ணாலும் பெருசாக கொடுத்துருக்காது. பட் ஆனால் எலக்ட்ரோ பூட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அட்டாக் போகலாம். ஓகேவா? என்கிட்ட வந்து என்னென்ன இருக்கான் அப்படின்னா, இப்போதைக்கு இதுதான் என்னோடய ஸ்குவாடில் வச்சு நான் அட்டாக் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, எந்த அட்டாக் பண்ண போகிறோன்னா வார் அட்டாக் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே, இருக்கிறதுல கொஞ்சம் கான்கிரீட்டாக ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இருக்கும். ஓகே, ஆக்சுவலி இதுலேயும் 3 star எடுக்கலை. கண்டிப்பாக நமக்கு 3 star எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும்போது 3 star எடுத்துடலாம். ஓகே, இதை போகுமா? இதுதான் பக்கத்தில் இருக்குது. இது எத்தனை ஸ்டார் எடுத்துருக்கேன், எது 1 star எடுத்துக்கான்னு பார்த்துட்டு அவங்கள வந்து வார் அட்டாக் பண்ணுவோம். எல்லாருமே 2 star எடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது 3 star எடுக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே எனக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம அட்டாக் போடுவோம். இது ரவுண்ட் அடிக்குது. இதில் வந்து இது இல்லை, அது மோன்லித்தும் இல்லை. ஸோ ஐ திங்க் 3 star எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வந்து அப்டேட்டட் லெவலில் இல்லாதனால நான் அந்த அட்டாக் போகிறேன். ஓகே, அதனால் இங்கே கேப் இருக்குது. ஸோ அதனால் எங்கே கேப் கிடைக்குதோ அங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை இறக்குறோம். கரெக்டாக வந்து இன்விசிபிள் ஸ்பெல்ல வரிசையாக போட்டுக்கிட்டே இருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த ஏரியா கிளியர் ஆகிடும். அது பாருங்க, லெவல் 1லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பான். என்னன்னா எலக்ட்ரோ போட்ஸ். ஓகேவா? அங்கே பாருங்கள், அந்த ஏரியாவே ஃபுல்லாக கிளியர் ஆகிடுச்சிங்களா? TH15 ஒரு செமி அப்டேட்டில் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹோமே அடிச்சுவான்னு நினைக்கிறேன். ஆனால் ஹோம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, என்கிட்ட வந்து இப்போது பெருசாக வந்து இது இல்லை. ஓகே, இப்போது வந்து பாருங்கள், ஹோமுக்கே பிளான் பண்ணிட்டான் பார்த்துங்க கைஸ். மோன்லித் இங்கே இருக்கான் பாருங்கள். சரி, மோன்லித்தை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஓகே, இப்போதைக்கு மோன்லித்தை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே கொண்டு போவோமா? மோன்லித்தை பிளான் பண்ணி போனோம்னா வேலையை முடிஞ்சதே. மோன்லித்தை டைவெர்ட் பண்ணுறது ஏதாச்சும் டைவெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? இங்கே ஒரு ஸ்பீட் ஸ்பெல்ல கொடுப்போம். அங்கே போய் தலைமை இறங்கணும்னா அங்கே க்ளோனை போட்ட வேண்டியதான். இறக்கி விட்டுருவோம். இது ஒரு ஸ்பீட் ஸ்பெல்ல போட்டுருவோம். இந்த இடத்துல இதுலாம் இறக்கிடுவோம். வீட்டை அடிச்சிருமா? அது அப்படியே சுற்றி போகுது. வீடு ஹோம் டவுன் ஹால். ஓ மை காட் காய்ஸ், டவுன் ஹால் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது போலையே. எகன் ஃபால்ட் வருமா? வில் செக். இன்னும் வந்து எல்லாத்தோட எபிலிட்டி இருக்குது. இன்னும் 1 minute 22 seconds இருக்குது. ஓகே, செக் பண்ணுவோம். இன்றைக்கி செக் பண்ணி இப்போ வந்து இதனோட எபிலிட்டி தட்டி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. தட்டிட்டோம். இப்போ வந்து கிங்கோட எபிலிட்டி தட்டினா தான் உண்டு. ஏன்னா கிங்கோட எபிலிட்டி தட்டினா தான் நமக்கு வந்து இது கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இதுவும் கிளியர் ஆகிட்டான். ஓகே, இதில் 3 star எடுத்துட்டு அவனுக்கு கைஸ் இன்னும் 1 minute தான் இருக்குது. இவன் வேறு இருக்கான். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அடித்தாச்சு. கிங் இருக்கான். இவனோட எபிலிட்டி இருக்குது. ஓகே, 3 star எடுக்க முடியுமா? சரி, ஓகே, இப்போதைக்கு நான் வந்து வார்டனோட எபிலிட்டி தட்டிட்டேன். ஓகே கைஸ், 3 star எடுத்தாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம். இப்போ நம்ம 3 star எடுத்துட்டோமா? இப்போ 100% போனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 hour என்ன பண்ணணும்னா, வாரில் அட்டாக் பண்ணால் கூட நம்ம வந்து நெக்ஸ்ட்டு 1 hour கழிச்சு இன்னும் பூஸ்ட் ஆகும். 400% ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம 3 star எடுத்த 6 star பார்த்தீங்களா கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இந்தமாரி வந்து நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள் நம்மளோட பிளானில் வந்து. ஓகேவா? ஓகே.
இப்போ வந்து நம்ம வந்து இங்கே வந்து மொத்தம் 6 1 இல்லை 2 இல்லை கைஸ் 6 இது லேபரேட்டரி ஸ்பெல்லில் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராகன் அன்லாக் பண்ணுறோம். ட்ராகன் அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னும் 6 ஹவர்ஸ் இருக்குது. 6 ஹவர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா இவனை இறக்கி விட்ருக்கேன். யார் லேப் அசிஸ்டன்ட், இவன் ஒரு 4 ஹவர்ஸ் வேலை செய்வான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஹவர்ஸில் வந்துடும் கைஸ். இப்போ போட்டு 1 டே தான் ஆகும். 1 டேயில் 7 டேஸ் அதை அன்லாக் பண்ணுறோம். இதெல்லாம் எதுக்காகனா உங்களுக்காக தான் வந்து நான் மொத்தமாக என்னென்னலாம் மேஜிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோக்காக தான். ஸோ இல்லாட்டி நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா, நான் இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாண்டர்ஸ் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்கமிங் ஈவெண்ட் வந்து நம்ம செக் பண்ணுவோம். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாண்டர்ஸ் ஈவெண்ட் இப்போ முடிச்சிங்களா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் அப்படி இல்லாட்டி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்டர்ஸ் ஈவெண்ட் வந்து முடிச்சுட்டா எப்படி இருக்கும், அதனுடைய இந்த இது வந்து உங்களுக்கு சில்வர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TH 17 and 18. ஸோ அதனோட அட்டாக் ஸ்ட்ராட்டஜி வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். TH 15 வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்த்தாச்சு. TH 17 and 18 வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். TH 15 அட்டாக் முடிச்சுட்டு அப்படியே TH 17 பக்கம் TH 18 பக்கம் வந்தோம்னா ஸோ அங்கே எப்படி அட்டாக் பண்ணுறது, அதுவும் கிரவுண்டில் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜியோட மெத்தட் மட்டும் தான் வந்துருக்கேன். ஒரு பக்காவான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இது கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியோட விளையாடணும். மேக்ஸிமம் TH 18 அது TH 17 பேஸ் மேக்ஸ் பேஸ், அதோட TH 18 அப்கமிங் TH 18 டவுன் ஹால் அப்கமிங்கில் போயிட்டு இருக்கு. TH 18 எல்லாமே இருக்குது, என்னென்ன கார்டியன் எல்லாமே இருக்கிறதுனால. ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 6 o'clock லைனில் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வச்சு க்ளீன் பண்ணியிருக்காரு. ஆர்சி வித் அந்த இன்விசிபிள் பிங்க் இருக்கும்ல, ஸோ அந்த இதை வச்சுக்கிட்டு மீன்ஸ் என்னென்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு ரீகால் ஸ்பெல்லில் போட்டு ரீகால் பண்ணிட்டாரு. திருப்பி வந்து 5 o'clock ஏரியாவில் இதை வச்சு கிளியர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 o'clock லைனு. ஸோ நான் பார்க்குறது வந்து 1 o'clock லைனு. ஸோ 1 o'clock லைனில் வந்து வச்சு பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து என்ன கிளியர் பண்ணியிருக்காருன்னா ஃபுல் ஹீரோஸ் இறக்கிட்டு அதே மாதிரி வந்து 3 o'clock லைனில் ஃபுல் அவர்கிட்ட என்ன ட்ரூப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் ரைடர்ஸு, ஐஸ் கோலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டனு, அப்புறம் வந்து இது வல்கரி, இதெல்லாம் வச்சு மொத்தம் உள்ளார இறக்குறாரு. உள்ளார இறக்குனா என்ன வேலை பார்த்துட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருக்குது. அதுவும் பாருங்கள் இந்த ரிவெஞ்ச் டவர்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இதோட திருப்பி இது ஆசி இறக்கனால ஆசிலேருந்து காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓவர் க்ரோத் ஸ்பெல்லு அதை போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டார். எதெல்லாம் மோனிலித்து மெயினான வைக்க முடியும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா இந்த இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ராக்கெட்லாம் வந்து இந்த ஹீலரை வந்து கில் பண்ணிடும். ஸோ அது பாருங்கள் ஹீலரை கில் பண்ண ஆரம்பிச்சிருக்கும் நேரம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீலரை கில் பண்ணிட்டு அதையும் சேர்த்து ஓவர் க்ரோத் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்கா அப்படின்னா இந்த இது இவ்வளோ ஆக்ஷன் ஃபிகர் வச்சிருக்காரு. ஆக்ஷன் ஃபிகர் பாருங்கள் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு. கைஸ் ஆக்ஷன் ஃபிகர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறது இப்போ தான் பார்க்குறேன். ஸோ குயினுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது கண்டிப்பாக அந்த இது முடிஞ்சுன்னு பார்த்துங்க. பாருங்கள் கடைசியில் வந்து எப்படி முடியுதுன்ட்டு 3 ஸ்டார் ஈஸியாக எடுத்துட்டாரு கைஸ். ஒன்றுமே பண்ணல, மொத்த ட்ரூப்ஸ் ஒரே இறக்குனாரு. ஒரு சைடு ஃபுல்லாக ஆசி யூஸ் பண்ணார். கைஸ் சூப்பராக இருக்குது. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வந்து இது அனுப்பிச்சுட்றேன். உங்களுக்கு இந்த இது கூட ஆர்மியோட இது கூட பாருங்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். குயினுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள் ஹீலர் பப்பட்டும் ஆக்ஷன் ஃபிகர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் ஃபிகர் மேக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த ஆர்மியை வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி கிளான் கேஷில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துங்க. ஓகே ஒரு ஓவர் ஸ்பெல்லில் இதெல்லாமே இருக்குது. ஃபுல் அவர்கிட்ட என்ன இருக்குது இவ்வளோ பெரிய ஆர்மியை யூஸ் பண்ணி 3 ஸ்டார் எடுத்துருக்காரு கைஸ். இது ஒரு வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எடுத்தது. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ எங்களோட வார் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் அதே தான் அவர் தான் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்ப்போம். இது வந்து TH 18 ரொம்ப அப்கமிங்கில் இருக்கிறது. ஸோ இது எப்படி கிளிக் பண்ணி இது 3 ஸ்டார் எடுத்துருக்காரு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஆசி வச்சு இறக்கிட்டாப்ல கைஸ். இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி நான் ஏன் எதுக்கு உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சரில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொரு விஷயம் கைஸ், இது இந்த பெட்டை எப்படி யூஸ் பண்ணி ஒரு இது பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல அந்த டைமிங்கு. ஸோ செம்மையாக இது ஒர்க் அவுட் ஆகுது இந்த பெட்டு. ஓகேவா, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 11 o'clock 12 o'clock லைனில் வந்து ஃபுல்லாகவே இறக்கி விட்டு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டுருக்காரு. ஒரு ரீகால் அதேமாதிரி ரீகால் மீன் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்காரு, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்காரு பாருங்கள். அந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்கும் அந்த இடத்துல கிளியர் பண்ணிட்டு திருப்பி 4 o'clock லைனில் ஹீரோ, அதுக்கப்புறம் அதேமாதிரி சென்டரில் அவர்கிட்ட இருக்கிற எல்லா ட்ரூப்ஸும் இருக்கிறாரு. பார்த்துக்குங்க. ஓ மை காட் வாவ். ஹீலரும் கையில் வச்சிருக்காரு கைஸ். ஹீலரே வேணும்னு கையில் வச்சிருக்காரு. எதுக்குன்னா அந்த ரூட் ரைடர் அட்டாக்கு ஒரு ஹீலர் தேவைப்படுது. அதோட ஒரு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மோனிலித்தை கவர் பண்ணுறாரா, இல்லை மோனிலித்தை கவர் பண்ணல, பட் ஆனால் ராக்கெட்டை கவர் பண்ணுறாரு. ராக்கெட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பெரிய இதெல்லாம் கவர் பண்ணுறாரு. பட் ஆனால் மோனிலித்து இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓ மை காட் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது கைஸ். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க ஃபுல்லாக ஆர்சி யூஸ் பண்ணாலும் ஆர்சி இன்னும் இருக்குது. டவர் இஷ்யூ இருக்கும். உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். டவர் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது. ஓகே இங்கே பாருங்கள் ஆக்ஷன் ஃபிகர் இங்கே எனேபிள் பண்ணிட்டாங்க பாருங்கள். தனியாக ஆக்ஷன் ஃபிகர் மட்டும் தனியாக ஒரு ஃபன் காட்டுது கைஸ். அதேமாதிரி டோட்டல் ஸ்பெல்லு வாவ் டோட்டல் ஸ்பெல்லை வச்சு கிளியர் பண்ணுறாரு கைஸ். ஃபுல்லாக அட்டாக்கை ஃபுல்லாக கிளியர் பண்ணி நொறுக்கி தள்ளிட்டு தான் கைஸ் வருது. அதுக்கப்புறம் பாருங்கள் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குது. பட் எல்லாமே மேக்ஸில் வச்சிருக்காரு. எலக்ட்ரோ டைட்டன் எல்லாமே மேக்ஸில் வச்சிருக்காரு. எல்லாமே இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. சூப்பராக இருக்குது கைஸ் இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. நான் இது வந்து அமேசிங்காக இருக்குது இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி மேலே. ஸோ பர்ஃபெக்டான ஒரு கிரவுண்ட் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அதேமாதிரி நம்ம பண்ண முடியாது அந்த மாதிரி இதை வச்சு ஒரு அட்டாக் ஸ்ட்ராட்டஜி. இந்த பேஸ் பாருங்கள் சூப்பராக சினாரியோ சூப்பராக இருக்குது. ஆப்போனண்ட் தான். ஸோ 1 o'clock லைனில் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா பேபி டாக் வச்சு கிளியர் பண்ணுறாப்புல. அது பாருங்கள் எலக்ட்ரோ செல் எப்படி பண்ணுறேன் வாவ். இங்கே பாருங்கள் ஆக்ஷன் ஃபிகரு வித்து ஜெயிண்ட் ஆரோ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி வித்து இது எடுத்துகிட்டு வரல கைஸ் இவர். அதுமாதிரி வந்து ஒரு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock லைனில் ஃபுல்லாகவே ப்ளம்மில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கார்டன் என்ன வேலை பார்க்குறான் கார்டியன். ஸோ அது எப்பயும் போல தான். ஓகே ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது கைஸ் ஃபுல்லாகவே எட்டி வச்சு கிளியர் பண்ணுறாப்புல கைஸ்.
ஸோ இவங்களுக்கு இப்போ இந்த பேஸ் வந்து நீங்கள் நார்மலாக விட்டிங்கன்னா அந்த பேஸில் நீங்கள் கண்டிப்பாக வந்து தோற்றுருவீங்க. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சிருக்காரு அவர் டோட்டம் ஸ்வெல் வச்சிருக்காரு. டோட்டம் ஸ்வெல் வச்சிருந்தாவே அந்த பாருங்க டோட்டம் ஸ்வெல் எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ண மட்டும் பாருங்கள். டோட்டம் ஸ்வெல் இட்டியை கூட தொடரல கைஸ். எவ்வளோ ஒரு ஃப்ரீனஸ் கொடுத்துருக்கு பாருங்கள் டோட்டம் ஸ்வெல். அதுமாதிரி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 6 o'clock இல்லை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிட்டு வந்துருச்சு ட்ராகன். ஒரு பக்கமான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி கைஸ் இது ட்ராகன் வச்சு. பட் ஆனால் இது உங்களுக்கு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் பக்காவாக இதில் நீங்கள் இறக்கணும். பக்காவாக நீங்கள் போட்டு எல்லாமே வந்து மேக்ஸில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டிஎச் 17 டிஎச் 18 100% அடிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை கொடுக்க முடியும். இல்லாட்டி அவங்களோட யூசர் அட்டாக் பொறுத்து தான் இருக்குது. இந்த பாருங்க கைஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஓடி வராங்க பாருங்கள். யார் ஆர்ச்சர் இவங்களாம் ஓடி வராங்க. இனியே ஒரு 3 ஸ்டார் எடுத்துட்டாரு. ஃபுல்லாக மார்ச் ஃபாஸ்ட் பண்ணுறாங்க கைஸ். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கடைசியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ எத்தனை லெவலில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு இந்த இதை கம்ப்ளீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் வாங்கின பிறகு நான் ஆல்ரெடி வாங்கினது ஃபோட்டோ இருக்குது. ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ யாராவது வந்து நீங்கள் இன்னும் வாங்கிட்டீங்க அப்படி இருந்தால் சரி ஓகே, யாராவது ஹெல்ப் பண்ணலாம், வேறு கிளானுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய இன்னொரு கிளான் இருக்குது. ஸோ அந்த கிளானுக்கு நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்ங்கிற இந்த கிளானுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுது, கொஞ்சம் கருணை காட்டி வந்து ஜாயின் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200% கிடச்சிருச்சு. ஸோ 200% நான் இப்போ என்னோட ஜோரோ கண்ட்ரி போட்டிருக்கேன். நான் 3 அட்டாக் பண்ணேன்னா எனக்கு 3 ஸ்டார் எடுக்கலாம். இப்போ சிங்கிள் பிளேயர்லேயே போகிறேன். சிங்கிள் பிளேயர்லேயே போய்ட்டு நான் அட்டாக் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கைஸ். நம்ம வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக 3 ஸ்டார் எடுக்கலாம் கைஸ். இதில் சிங்கிள் பிளேயரில் நீங்கள் மல்டி பிளேயர்லேயும் போய்டலாம். இப்போ நான் 3 ஸ்டார் எடுத்துறேன்னா இப்போ பாருங்கள் 200% அப்கிரேடிங் கொடுத்துருக்காங்க. நமக்கு 9 கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? வாங்க இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், கான்ட்ரிபியூட் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.